இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-3 மற்றும் 11-17, 20-23 முடிய. யோபு வாய் திறந்து தாம் பிறந்த நாளை பழிக்கத் தொடங்கினார். யோபு கூறியது: ஒழிக, நான் பிறந்த அந்த நாளே, ஓர் ஆண்மகவு கருவுற்றதென சொல்லிய அந்த இரவே, அந்த நாள் இருளாகட்டும். கருப்பையிலே நான் இறந்திருக்கலாகாதா? கருவறையினின்று வெளிப்பட்டவுடனே நான் ஒழிந்திருக்கலாகாதா? என்னை ஏந்த முழங்கால்கள் முன் வந்ததேன்? நான் பால் உண்ண முலைகள் இருந்ததேன்? இல்லாதிருந்திருந்தால் நான் வெறுமனே கிடந்து துயல் கொண்டிருப்பேன். பாழானவைகளை தமக்கு கட்டிக்கொண்ட மாநிலத்து மன்னர்களோடும் அமைச்சர்களோடும், அல்லது பொன்னை மிகுதியாயிருக்க கொண்டு வெள்ளியால் தங்கள் இல்லங்களை நிரப்பின் உயர்குடி மக்களோடும் நான் உறங்கியிருந்திருப்பேன். அல்லது முழுமை பெறா கருவை போலவும் ஒளியை காணா குழவியைப் போலவும் அழிந்திருப்பேன். அங்கு தீயவர் தீங்கு செய்வதை நிறுத்துவர், களைப்புற்றோரும் அங்கு இளைப்பாறுவர். உறுதுயர் உற்றோருக்கு ஒளி தருவானேன், உள்ளம் கசந்தோருக்கு உயிர் கொடுப்பானேன். சாவுக்கு அவர்கள் ஏங்குகிறார்கள், அதை புதையிலினும் மேலாய் கருதி தேடுகிறார்கள். ஆனால் அதுவோ வந்தபாடில்லை. கல்லறை காணின் களிப்பெய்தி அகமகிழ்வோருக்கு வாழ்வு வழங்கப்படுவதேன்? எவருக்கு வழி மறைக்கப்பட்டுள்ளதோ, எவரை சுற்றிலும் கடவுள் தடைச்சுவர் எழுப்பியுள்ளாரோ, அவருக்கு ஒளியால் என்ன பயன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகின்றேன். என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகுழிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன். வலுவிழந்த மனிதரைப் போல் ஆனேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பினின்று அகற்றப்பட்டார்கள். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆழமிகு படுகுழிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். காரிருள் பள்ளத்தாக்குகளுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உம் அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. அல்லேலுயா, அல்லேலுயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும்
பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 51 56 முடிய. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியாருடைய ஓர் ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாய் இருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறு ஓர் ஊருக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். பகைமையும் பொறுமையும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இளைஞன் ஒருவன் தன்னுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஓர் அடர்ந்த காடு வழியாக போய்க் கொண்டிருந்தான். ஓரிடத்தில் துறவி ஒருவர் தியானம் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் இளைஞன் அவர் அருகில் சென்று, சாமி, நீங்கள் எதற்காக தியானம் செய்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்றான். துறவி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இக்கேள்வியை அவன் 2-3 முறை கேட்டு பார்த்ததும் அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. இதனால் அவன் பொறுமையை இழந்து, சாமி, உங்களுக்கு காது சரியாக கேட்காதா? எதற்காக தியானம் செய்கிறீர்கள் என்று நான் எத்தனை முறை கேட்கிறேன், ஒரு முறையாவது பதில் சொல்ல மாட்டீர்களா என்று அவன் கோபத்தோடு கேட்க, துறவி அவனிடம், எதற்காக தியானம் இருக்கிறீர்கள் என்று கேட்டாய் அல்லவா? பொறுமையோடு இருக்கத்தான் தியானம் இருக்கிறேன். அதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் பொறுமையோடு இருந்தேன் என்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்தது உடனே கிடைக்கவில்லை என்றால், நடக்கவில்லை என்றால் பொறுமையை இழக்கின்றோம். எதையெல்லாமோ செய்கின்றோம், எப்படியெல்லாமோ நடந்து கொள்கின்றோம். இந்த நிலையில் இந்த நிகழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகிறது. சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே காலங்காலமாகவே பகைமை இருந்தது. இதனால் யூதர்கள் எருசலேமிற்கு போகும்போது சமாரியர்களின் ஊர் வழியாக போகாமல் யோர்தான் ஆற்றை சுற்றி எருசலேமிற்கு போவார்கள். இத்தனைக்கும் சமாரியர்களின் ஊர்கள் வழியாக போனால் எருசலேமிற்கு எளிதாக சீக்கிரமாக சென்று விடலாம் என்றாலும், சமாரியர்களின் ஊர்கள் வழியாக சென்றால் தீட்டு என்று தூய்மைவாதம் பேசிய யூதர்கள் அவர்களின் ஊர்கள் வழியாக செல்லாமல் யோர்தான் வழியாக சுற்றியே சென்றார்கள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு மற்ற யூதர்களைப் போல தூய்மைவாதம் பேசிக் கொண்டிருக்காமல் தன்னுடைய சீடர்களை சமாரியர்களின் ஊர்கள் வழியாகவே போக சொல்கிறார். அவ்வாறு போகும்போது சமாரியர்கள் தன்னுடைய சீடர்களை ஏற்றுக்கொள்ளாத போது அதற்காக சீடர்கள் அவர்களை அழிக்கட்டுமா என்று கேட்கும்போது இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். காரணம், இயேசு இவ்வுலகில் பகைமையை அல்ல, அமைதியை ஏற்படுத்தவே வந்தார். அதனால் தன்னை ஏற்றுக்கொள்ளாத சமாரியர்களை அவர் அழிக்காமல் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கடைபிடித்து வேறோர் வழியாக எருசலேமிற்கு போகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், யோபு தனக்கு ஏற்பட்ட தொடர் துன்பங்களை கண்டு கடவுளை சபிக்கவில்லை. மாறாக அவர்
தான் பிறந்த நாளையே சபிக்கின்றார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், யோபு தனக்கு வந்த தொடர் துன்பங்கள் நடுவிலும் பொறுமையோடு இருந்தார் என்று சொல்லலாம். கடவுளின் மக்களான நமக்கு பொறுமை என்பது மிகவும் அவசியம். அந்த பொறுமை நமக்கு இருந்தால் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் அவமானத்தையும் நிராகரிப்பையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவர் இயேசுவும் தனக்கு வந்த துன்பங்களை எல்லாம் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். எனவே இயேசுவை போல, யோபுவை போல நாம் துன்பங்களை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு கடவுளின் ஆசியை பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, பகைமை அழிவுக்கு வழிவகுக்கும், பொறுமை வாழ்வுக்கு வழிவகுக்கும். தீமைக்கு பதில் தீமை செய்தால் இவ்வுலகில் யாருமே நிலைத்திருக்க முடியாது. பிறருடைய கருத்தும் மதிப்பளிப்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, ஆண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று திருப்பாடல் 103 அதிகாரம் 8 திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை போல பொறுமையோடும் பிறருடைய கருத்துக்கு மதிப்பு தருபவர்களாகவும் இருந்து கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.